தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு உங்களில் ஒருவனாகிய நான் விடுக்கும் வேண்டுகோள், கடந்த 40 ஆண்டுகளில் திமுக, அதிமுக என மாறி மாறி தமிழகத்தை ஆண்டுவிட்டன. இவர்கள் குற்றம் செய்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுவது, திமுக குற்றம் செய்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது என்று மாறி மாறி ஓட்டு போட்டு பழகிவிட்டோம். அதன் காரணத்தினாலே, அதன் நம்பிக்கையினாலே அவர்கள் அதிமிகு ஊழலிலும் கொள்ளையடிப்பதும், தனக்காக சொத்து சேர்ப்பதும், தன் உடன் இருப்பவர்களுக்கு சொத்து சேர்ப்பதும் என்று வழக்கமாக கொண்டு விட்டார்கள் ஒழிய தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இப்பொழுது தமிழகம் படு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய விளைவு நம்மளுடைய சந்ததியினரை பாதிக்கும். இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். திமுக, அதிமுக ஆட்சியை தவிர்த்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி தமிழக மக்கள் பயணிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இதுவரை 70% ஓட்டு போட்ட மக்கள் இனி 90% ஓட்டு போட வந்தால், புதிதாக வரும் 20% மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி அவர்கள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று செய்திகளை பரப்பும் பொழுது, இதுவரை திமுக, அதிமுக ஓட்டு போட்ட பொது நல மக்கள், பொதுவானவர்கள் ஒரு மாற்றத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. சரி, யார் மாற்றத்தை கொடுப்பார்கள்? அது உங்கள் யூகத்திற்கே விட்டுவிடுகிறேன். இந்த இரு கட்சிகளை தவிர்த்து மீதமுள்ள தலைவர்களை பட்டியலிடுங்கள். அவர்கள் இதுவரை எந்த புகார்களில் உட்படுத்தப்பட்டுள்ளனர்கள் என்பதை கணக்கிடுங்கள். அரசியல் அனுபவம், நேர்மை என பல காரணிகளை வைத்து நீங்கள் எடை போடுங்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அப்படி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் பாதிக்கப்படுவது நமதுடைய எதிர்கால சந்ததியினர். தயவுசெய்து இதை உள்மனதில் யோசித்து முடிவெடுங்கள். நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தோம், வசதியை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம். ஆனால் எதிர்கால நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதையும் நம் சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அவர்கள் வைத்திருக்கும் சொத்து எப்பொழுது படி போகும், யாருக்கு பயப்பட வேண்டும் என்ற நிலைதான் ஏற்படும். தனியார் கல்வியை ஒழிக்க வேண்டும், சாலைகள் வேண்டும், தரமான குடிநீர் வேண்டும், எல்லாருக்கும் எல்லா வளமும் இருக்க வேண்டும் என்ற நிலை மாற வேண்டுமெனில், பெண்கள் தனியாக இரவு நேரங்களில் சென்று வரலாம் என்ற நிலை வர வேண்டுமெனில், கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டுமெனில், நீங்கள் ஒரு மாற்று ஆட்சியை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஒற்றை ஆட்சி, இரு கட்சிகளின் ஆட்சி முறை நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த நிலைதான் நீடிக்கும். தமிழகம் அதாள பாதாளுக்கு செல்லும். நம் எதிர்கால சந்ததியினர் நிம்மதியாக வாழ முடியாது. தயவுசெய்து ஒரு மாற்றுக்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பும் உங்களின் ஒருவன், தமிழகத்தின் குடிமகன்.